அன்புள்ள கொண்ட அமுதா ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இப்போ நம்ம வார ராசி பலன் பார்த்துட்டு வர முடியாது. இந்த வாரத்துக்கு 15ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள ஒரு வாரத்துக்கு நம்ம இந்த வார ராசி பலன் பார்க்க போகிறோம். பொதுவாக இப்போ நம்ம மேச ராசி முதல் ராசியை பார்க்க போகிறோம். மேச ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்பொழுது தான் உங்களுக்கு போன வாரத்தில் சனி பயிற்சி ஆகிருக்கு. மேசராசி அன்பர்களுக்கு 7 சனி ஆரம்பமாயிருக்கு. இப்போதைக்கு மேசராசி அன்பர்களுக்கு 7 சனி ஆரம்பமாயிருக்கு. முழுமையாக 7.5 வருஷம் ஓடும். மேசராசி நேர்களுக்கு முழுமையாக 7.5 வருஷம் ஓடும். இப்போதைக்கு உங்களுக்கு 2.5 வருஷம் பாத சனின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி பாத சனியில் இப்போ சனி சஞ்சாரம் பண்ணியிருக்கு. ஆனால் மேசராசி அன்பர்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு அது குரு வீட்டில் வந்திருக்கு. சனி குரு வீட்டில் வந்திருக்கு. குரு வீட்டில் வந்ததுனால அவ்வளோ பாதம் கொடுக்காது உங்களுக்கு. அதனால் மேசராசி அன்பர்கள் 7 சனி ஆரம்பமாகிடுது அப்படின்ற கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டியதில்லை. ஏன்னா குரு வீட்டில் சனி பாதகம் பண்ணாது. அதே மாதிரி இப்போ ஒரு 4 மாதம் கழிச்சு உங்களுக்கு குரு இப்போ பயிற்சி ஆகி அதில் உச்சத்துலேருந்து உங்கள் 12ஆம் ராசியான மீனத்தை பார்க்க போகிறாரு. அதுலேருந்து உங்களுக்கு தனி மாற்றம் வரும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மேசராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம்லாம் எதுவுமே கிடையாது. பூராவே நல்ல நாள் தான். பொதுவாகவே பங்குனி மாதத்தில் நம்ம எந்த ஒரு சுப நிகழ்ச்சியை பண்ண மாட்டோம், அதாவது கிரக பிரவேசம்லாம் பண்ண மாட்டோம். ஆனால் முகூர்த்தம்லாம் உண்டு. அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் மேசராசி அன்பர்கள் இந்த மாதத்துக்கு சுப நிகழ்ச்சிக்கான காலங்கள்லாம் நீங்கள் பேசலாம். குரு உங்களுக்கு சுப விரயத்தில் வர்றதுனால உங்களுக்கு சுப விரயங்கள் பண்ணும். எந்த பயமும் வேண்டியதில்லை. அடுத்த வாரம் மீண்டும் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.